ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Oppo F29 சீரிஸ் மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த F29 சீரிஸை பொறுத்தளவு ரெண்டு மொபைல் F29 Pro அண்ட் F29. இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் F29 மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட ஸ்டார்டிங் பிரைஸ் 25,000. இந்த 25,000க்கு நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த போனை மேக்ஸிமம் 360 டிகிரில இவங்க என்ன கவர் பண்றாங்கன்னா 360 டிகிரி இந்த மொபைல் வந்து ஃபுல்லா ப்ரொடக்ஷன் இருக்கும். அதாவது மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் அளவுக்கு இந்த போன் வந்து செம்ம பில்ட் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கும். அண்ட் பாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 360 டிகிரில ஆரம்பர் பாடி ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ அதனால டியூரபிள் நல்லா இருக்கும் சொல்லிட்டு இந்த போன் முழுக்க இதை தான் கவர் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த போனை பொறுத்தளவு செகண்டரி சென்சார் ஒண்ணும் கிடையாது. அது போக இங்க சோனி சென்சார், இது மாதிரி சென்சார், பிரைமரி சென்சார் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. அது போக NFC கிடையாது, IR போர்ட் கிடையாது, அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம். சோ இது மாதிரி எந்த ஒரு விஷயம் கிடையாது. பட் ஆனா இந்த போனோட பிரைசிங் 25,000 ரூபாய். இந்த 25,000 ரூபாய்க்கு இந்த Oppo F29 எடுக்கலாமா வேண்டாமா, வேற என்ன எக்ஸ்பிரஸ் கொடுத்திருக்காங்க, இந்த மொபைல் எடுத்தா எந்த வகையில ஒர்த்தா இருக்கும், இதை பத்தி இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். Oppo F29 பாக்ஸ் எப்பயும் போல Oppo பாக்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி F29 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோம்னா நம்ம கையில மொபைல், அடுத்து உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ், அதுக்குள்ள யூசர் கேரண்டி, வாரண்டி புக்ஸ் அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 45 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Oppo F29 இந்த மொபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வைப்ரண்டான கலர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் 24,000 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் 26,000 கொண்டு வந்திருக்காங்க. இந்த 24,000க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைல் என்ன ஆஃபர் பண்றாங்க டிசைனை பொறுத்தளவு பாத்துருவோம். பேக் சைட்ல உங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஷேப்ல அண்ட் அதுக்கு ஒரு சின்ன ஒரு பார்டர் மாதிரி நல்ல இன்வெர்ட்டிங்கா ஒரு சின்ன கியூட்டான விஷயங்களோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ளே ஃபிளாஷும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஃபிளாஷோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பாட்டம் Oppo பிராண்டிங். மீதி உள்ள ஏரியா எல்லாமே ஒரு பிளைனான நல்ல ஒரு கிளிட்டரிங்கான ஒரு மேட் ஃபினிஷ் டச்சஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி உங்களுக்கு ஒரு சூப்பரான டியூரபிள் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷனோட ஒரு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த மொபைலோட வெயிட்னு பார்க்கும்போது 189 கிராமும், திக்னஸ் வெறும் ஒரு 7.7 mm திக்னஸ். பட் ஆனா இதோட பேட்டரி 6500 ஆம்ஸ் பேட்டரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக 4 edges நல்ல கர்வ்யா கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல பாக்ஸி ஸ்டைல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயம் மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் இதுக்கு வாங்கியிருக்காங்க. அது போக உங்களுக்கு -35 டிகிரில 4 hours வரைக்கும் இந்த போன் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து 360 டிகிரி ஏரமர பாடி பில்ட் பண்ணிருக்கோம். அதனால கீழே போட்டாலும் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாது, தண்ணிக்குள்ள போட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த Oppo F29க்கு டிசைன் ஃபேக்டர் முழுக்க இந்த போனுக்கு இதை தான் கவர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இருந்தாலும் டிசைனுக்கு தவிர்த்து இந்த போன்ல வேற என்ன எக்ஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 1200 nits பிரைட்டான ஒரு Full HD பிளஸ் டிஸ்பிளே, கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அதை தவிர்த்து இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேல எந்த ஒரு OTT ஆப்ல இருக்கட்டும், எந்த ஒரு வீடியோ பாக்குறா இருக்கட்டும், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் 189 கிராம், திக்னஸ் 7.7 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல கலர் OS 15 சப்போர்ட், LPDDR4X RAM, UFS 3.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.1, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இங்க மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் IP69 ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 6500 ஆம்ஸ் பேட்டரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 45 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட், பாக்ஸ்லயே சார்ஜர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு சிலிகான் கார்பனேட் பேட்டரி இன்க்ளூட் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு திக்னஸ் ரொம்ப கம்மியா வந்திருக்கு, வெயிட் கம்மியா எடுத்து வந்திருக்கு. ஹையர் எம்ஏஹெச் பேட்டரியும் இல்ல இன்க்ளூட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஓவரால் இங்க பேட்டரியோட டியூரபிள் பார்க்கும்போது மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS கிடையாது. அடுத்து 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா. இங்க ஹையஸ்டா 4K பிரைமரி சென்சார் எடுக்க முடியும். அது போக 1080 30 and 60 frames seconds for EI சப்போர்ட் பிரைமரி சென்சார் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா வருதுன்னே சொல்லலாம். இன்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்லயுமே ஒரு சில நாய்ஸஸ் இருக்கு. அது போக செகண்டரி சென்சார் இல்லாத மிகப்பெரிய ஒரு குறையா இருக்கு. பட் ஆனா இந்த மொபைலால 4K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். அது முக்கியமான ரீசன் இதோட சிப்செட்னே சொல்லிக்கலாம். சோ இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட நல்ல ஒரு டீசென்ட்னு சொல்ல முடியாது இருக்கு கேமரா. சோ இது மாதிரி ஒரு சூழ்நிலையோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது
ப்ராசஸர். ஸோ இந்த மொபைல் பொறுத்தளவு Snapdragon 6 Gen 1 ஒரு 4 ஆர்கிடெக்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Adreno 710 GPU எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரு 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர்னு சொல்லிக்கலாம். இந்த மொபைலை பொறுத்தளவு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்கிட முடியும். அது போக டே டு டே ஒரு மல்டி டாஸ்கிங் ஆகட்டும், ஒரு லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களாகட்டும், எல்லா விதத்திலுமே நல்லா கன்வென்ட்டா இருக்கு. ஒரு என்டர்டைன்மெண்ட் யூசேஜ், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் அண்ட் சோசியல் மீடியா யூசேஜ், ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகையில் இந்த போனை நல்லாவே பூஸ்ட் அப் பண்ணி நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த கலர் OS 15 சொல்லிக்கலாம். நல்லா இருக்குங்க, சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து இந்த மொபைல்ல வேப்பர் கூலிங் சிஸ்டம் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கன்சிடர் பண்ணும்போது. பட் ஆனா பேட்டரி டியூரபிள் 6500 இருக்கனால ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்களுக்கு லாங்கர் டியூரபிள் பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒரு சிப்செட் செக்மெண்ட் இந்த செக்மெண்ட்ல, அது இந்த பிரைசிங்ல வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா சிப்செட் செக்மெண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணும் போதுனே சொல்லிக்கலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Oppo F29 மொபைல், இந்த மொபைல் முதலே சொன்ன மாதிரி 2 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் 25,000க்கும் 2000 கோட் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா 8/256GB வேரியன்ட், அதாவது இன்டர்னல் மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டா கூடுதலா வரும். அதோட பிரைசிங் 26,000. சோ தட் இந்த மொபைல்ல இந்த வட்டம் என்ன ஆஃபர் பண்றாங்க F29 பொறுத்தளவு, இந்த வட்டம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டியூரபிள் கான்செப்ட்ல தான் இந்த போன் இருக்குன்னே சொல்லிக்கலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கிட்டத்தட்ட -35 டிகிரியில உங்களால 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹையர் டியூரபிள் 360 டிகிரி ஆம்னோ பாடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய ஆண்டனாஸ் கொடுத்துருக்காங்க. 5G நெட்வொர்க் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் மட்டும் இந்த மொபைலுக்கு நல்லா இருக்குமா? கிடையாதுங்க. என்னதே இது மாதிரி விஷயங்களா இருந்தாலும் நம்ம டெய்லி கீழே போட போறோமா, இல்ல தண்ணிக்குள்ள போட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போறோமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதை நம்ம நோட் பண்ணி ஆகணும். இன்டர்னல் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்கு, குறை சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. அது இப்போ இன்டர்னல் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ல நல்லா இருக்கு. பட் ஆனா 25,000க்கு வேப்பர் கூலிங் சிஸ்டம் கிடையாது. அதே மாதிரி செகண்டரி சென்சார் எதுவுமே கிடையாது. இந்த கேமராக்கு OIS சப்போர்ட் கிடையாது. அதை தவிர்த்து IR போர்ட் அண்ட் NFC சப்போர்ட் கிடையாது. இது மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த மொபைலை பொறுத்த. பட் ஆனா ஒரு டியூரபிளுக்காக 25,000 கொடுத்து இந்த மொபைல் எடுப்பீங்களா மாட்டீங்களா? அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓவரால் தட் இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.